தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தாலுகா கொம்மடிக்கோட்டை கிராம பகுதியில் கிராமப்புற மாணாக்கர்களுக்கு நல்லொழுக்கத்துடன் கூடிய தரமான கலை அறிவியல் கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் கல்லூரி ஸ்ரீ சங்கர பகவதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆகும். இக்கல்லூரியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இந்த பின்தங்கிய இடத்தில் அன்றாடு வேலை பார்த்து சம்பாத்தியம் செய்யக்கூடிய பெற்றோர்களுக்கு கல்லூரி படிப்பு வேண்டும் என்ற நோக்கத்தோடு சுவாமி அவர்களுடைய அருளாசையாலும் இங்கே எழுந்தருளியுள்ள பாலசாமியுடைய கிருபையாலும் இந்த இடத்தில் ஒரு ஸ்ரீ சங்கரா பகவதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தோற்றப்பட்டது. கம்பீரமான கட்டிடங்களுடன் விசாலமான நிலப்பரப்பில் நிழல் தரும் மரங்கள் சூழ அமைய பெற்றது இக்கல்லூரி. வணக்கம். ஸ்ரீ சங்கரா பகவதி கலை அறிவியல் கல்லூரி கொம்படிக்கோட்டையின் முதல்வர் என்ற முறையில் இந்த கல்லூரியை பற்றிய சில செய்திகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பகுதி மிகவும் பின்தங்கிய ஒரு பகுதி. கிராம மக்கள், தமிழ் வழி கல்வி பயின்ற மாணவர்கள் மிகுதியாக உள்ள பகுதி. இந்த மாணவர்கள் மேற்படிப்பிற்கு என்று செல்வதற்கு மிக அருகில் எந்த கல்லூரியும் இல்லாத ஒரு சூழல். அப்போது இந்த கல்லூரியை இந்த ஊர் மக்கள் இங்கு ஒரு நிறுவ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இங்கு விஜயம் செய்தபோது இங்குள்ள மக்கள் தங்களுடைய கருத்தை அவர்களிடம் வெளியிட்ட போது ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கருணை கூர்ந்து கல்வி நூலகத்தை உருவாக்க உதவி செய்தார்கள். இப்போது அவர்களுடைய அருளாசியால் இந்த கல்லூரி மிகவும் உயர்ந்து நிற்கின்றது என்பதை பெருமையோடு இங்கு பதிவு செய்கின்றேன். காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில் மாணாக்கர்களுக்கு நன்கு தேர்ந்த ஆசிரியர்களின் மூலம் தரமான கல்வி போதிக்கப்படுகிறது. தொடக்கத்தில் இந்த கல்லூரியில் 2 பட்டப்படிப்புகள் மட்டுமே வழங்கப்பட்டன. பிகாம் மற்றும் பிசிஏ பட்டப்படிப்புகள். 48 மாணவர்கள் மட்டுமே இங்கு பயின்றார்கள். 7 ஆசிரியர் பெருமக்கள் இங்கு பணியாற்றினார்கள். ஆனால் 2007ஆம் ஆண்டிற்கு பிறகு இந்த கல்லூரி மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி என்ற திருநெல்வேலியின் பல்கலைக்கழகத்தின் கீழ் அதன் சட்டத்திட்டங்களின்படி அஃபிலியேஷன் வாங்கி நடைபெற்று வருகின்றது. 2007ஆம் ஆண்டில் இன்னும் கூடுதலாக 3 பட்டப்படிப்புகள் கூடுதலாக பிஎஸ்சி ஐடி என்ற ஒரு பட்டப்படிப்பு சேர்ந்தது. 2009ஆம் ஆண்டு பிபிஏ பிஎஸ்சி மேத்ஸ் பட்டப்படிப்புகள் இணைந்தன. 2012ஆம் ஆண்டு பிஏ இங்கிலீஷ் எம்காம் சிஏ ஆகிய பட்டப்படிப்புகள் வழங்கப்படுகின்றன. ஆக இப்போதும் 6 பட்டப்படிப்புகளும் ஒரு முதுகலை பட்டமும் இங்கே வழங்கப்படுகின்றது. இது தவிர சான்றிதழ் பட்டப்படிப்புகள் என்று காந்தியன் தாட், சேல்ஸ்மேன்ஷிப் ஆகியவற்றிலும் வகுப்புகள் நடைபெறுகின்றன. மாணவர்கள் இங்கே பங்கெடுத்துக் கொள்கின்றார்கள். மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை இன்று 800. இதில் 2 பங்கினர் பெண் குழந்தைகள். இக்கல்லூரியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமைய பெற்றுள்ளன. அனைத்து துறை மாணாக்கர்களுக்கும் ப்ராஜெக்டிற்கு தேவையான வசதிகளை கணிப்பொறி ஆய்வகத்தில் செய்து தரப்படுகிறது. புதியதாக ஒரு ஆடிட்டோரியம் இந்த கல்லூரியில் உருவாகியுள்ளது. உள்ளூர் பிரமுகர், கல்லூரியின் நலத்தை விரும்புகின்ற NSCAK கணேசன் நாடார் அவர்கள் தம்முடைய பெற்றோர் நினைவாக இந்த புதிய ஆடிட்டோரியத்தை நிறுவி எங்கள் கல்லூரிக்கு வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு இதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு கூட அது ஒரு 1000 மாணவர்கள் மாணவிகள் அமர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு விசாலமாக கட்டப்பட்டுள்ளது. புதிய நூலகம் ஒன்றும் 500 மாணவர்கள் அமர்ந்து வாசிப்பதற்குரிய ஒரு நூலகம், ரீடிங் ரூம் ஆகியவை உருவாகியுள்ளன. பெண்களுக்கு என்று வசதி கொடுப்பதற்காக ஒரு ரெஸ்ட் ரூம் உருவாக்கியுள்ளோம். ஆசிரியர்களுக்கு 2 ஸ்டாஃப் ரூம் உருவாக்கியுள்ளது. மிகப்பெரிய விளையாட்டு அரங்கம் உள்ளது. காலேஜ் பஸ் மற்றும் வேன்ஸ் மாணவ மாணவிகள் கல்லூரிக்கு வந்து செல்வதற்கு போக்குவரத்துக்கு உதவியாக உருவாகின்றன. இக்கல்லூரியில் உள்ள நூலகத்தில் மாணாக்கர்களின் கல்வி மேம்பாட்டிற்கான அனைத்து வகையான நூல்களும் ஏராளமாக அமையப்பெற்றுள்ளன. மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இங்கே நாங்கள் எந்த டொனேஷனும் எந்த கேபிட்டேஷன் ஃபீயும் மாணவர்களிடமோ பெற்றோர்களிடமோ எதுவுமே வசூல் செய்வது இல்லை. இது முழுமையான செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், சுயநிதி கல்லூரி.
மாணவர்கள் வழங்கக்கூடிய அந்த நிதி ஆதாரத்தை மட்டுமே கொண்டு இந்த கல்லூரி செம்மையாக நடந்து வருகிறது. இது படிப்பிற்கு சேர்வதற்கு மாணவர்களுக்கும் எந்த சிபாரிசையும் நாங்கள் எதிர்பார்ப்பதில்லை. ஆசிரியர்கள் பணியில் அமர்த்துவதற்கும் நாங்கள் எந்த சிபாரிசையும் எதிர்பார்ப்பதில்லை. அதேபோன்று மாணவர்கள் கல்லூரிக்கு கூடுதலாக எதையும் வழங்கி இந்த கல்லூரியில் சேர வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை. ஆகவே இது ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் என்று கூறினேன். மற்ற கல்லூரிகளில் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுகளில் உள்ள அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை விட இங்கு ஃபீஸ் குறைவாக வசூல் செய்யப்படுகிறது. இன்னொரு முக்கியமானது, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் பின்தங்கியவர்கள் என்ற காரணத்தினால் இவர்களால் உடனடியாக மிகப்பெரிய தொகையை கட்ட முடியாது என்ற ஒரு சூழல் இருப்பதால் மாணவர்கள் தங்களுடைய கல்வி கட்டணத்தை தவணை முறையில் வழங்குவதற்கும் நாங்கள் அனுமதி வழங்குகின்றோம். அவ்வாறு மாணவர்கள் நிறைய பேர் இங்கு சேருகிறார்கள். எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் கல்லூரியில் இருக்கின்ற அத்தனை இடங்களும் நிரம்பிவிட்டது இது போன்ற வசதிகள் அந்த மாணவர்களுக்கு வழங்குவதால். விளையாட்டிலும் எங்களுடைய கல்லூரி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகின்றார்கள். நிறைய இடங்களில் சென்று போட்டிகளில் கலந்து கொள்கின்றார்கள். மாணாக்கர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்த அனைத்து விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய மிகப்பெரிய விளையாட்டு மைதானம் இக்கல்லூரியில் அமையப்பெற்றுள்ளது. இங்கு படிக்கின்ற தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இவர்கள் ஆங்கிலத்தில் படித்து மிகச்சிறந்த பட்டம் பெற்று மிக கூடுதலாக மதிப்பெண்கள் பெற்று பல்கலைக்கழக அளவில் இவ்வளவு மதிப்பெண்கள் பெற்று ரேங்க் பெறுகிறார்கள் என்பது எங்களுக்கு பெருமை தரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகும். பல்கலைக்கழக அளவில் 35,000 மாணவர்கள் படிக்கின்ற சூழலில் 2 மாணவிகள், இங்கே படித்த மாணவிகள் தமிழில் முதல் ரேங்க் பெறுகிறார்கள் என்பதும், தமிழ் வழியில் படித்து வந்த ஒரு மாணவி ஆங்கிலத்தில் சிறப்பிடம் பெறுகிறாள் என்பதும் எல்லோரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு செய்தியாகும். நான் இந்த சிற்றூரிலே, இந்த கிராமத்தில் பிறந்தவர். எனக்கு இந்த ஊரில் எல்லா வசதியும் வேண்டும். அதனால் அதற்கு என்ன பணி செய்ய வேண்டுமோ அந்த பணியை செய்யும் பொழுது இந்த கல்லூரி பணி ரொம்ப மிக அருமையாக எனக்கு தெரிந்து அதை தேர்ந்தெடுத்து கொண்டேன். அதனுடைய ஆசை நிறைவேறிவிட்டது. இந்த கல்லூரியில் பாடப்படிப்புகள் தவிர எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்று NSS யூனிட் இருக்கிறது, யூத் ரெட் கிராஸ் இருக்கிறது, ரெட் ரிப்பன் கிளப், பிளட் டொனேஷன் கிளப், கேரியர் கைடன்ஸ் செல், ஒவ்வொரு மேஜர் சப்ஜெக்ட்ஸுக்கும் அசோசியேஷன் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறது. இது தவிர கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ், நிறைய பண்பாட்டு கலை அறிவியல் சம்பந்தமான கண்காட்சிகள் இங்கே நடத்துகின்றோம். BCA துறையிலும் சரி, BSc IT துறையிலும் சரி, BSc மேத்ஸ் துறையிலும் சரி மாணவர் மாணவிகள் பங்கேற்று கொண்டு பல கல்ச்சரல் ப்ரோக்ராம் நடத்துகிறார்கள். இந்த கிராமப்புற கல்லூரி இவ்வளவு உயர்ந்த நிலையை அடைந்ததற்கு, இவ்வளவு பல வெற்றிகளை சாதனைகளை சாதித்ததற்கு என்னோடு பணியாற்றுகின்ற என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். கல்லூரி நிர்வாகத்தில் எனக்கு உதவியாக இருக்கின்ற திரு மகேஷ்குமார் அவர்கள், கல்லூரி தேர்வு பணிகளில் எனக்கு உதவியாக இருக்கின்ற திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மற்றும் ஒவ்வொரு துறையிலும் எனக்கு பேருதவியாக இருக்கின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த கணத்தில் நான் நன்றி கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தூத்துக்குடி மாவட்டத்தில் 41 கல்லூரிகள் இருக்கின்றன. இந்த 41 கல்லூரிகள் ஒரு சிறந்த கல்லூரி என்கின்ற பெயர்களை இந்த முதல்வர் அவர்களும் ஆசிரியர்களும் மாணவர்களும் எங்களுக்கு வாங்கி தந்தது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியை நான் தெரியப்படுத்திக் கொள்ள. இந்த கல்லூரி மோஸ்ட் பேக்வர்டு ஏரியா, மிகவும் பின்னக ஏரியாங்கிறது மட்டுமல்லாமல் அதோடு எந்த விதமான ஒரு லாப நோக்கம் இல்லாமல் இந்த கல்லூரியை நாங்கள் நடத்தி கொண்டு வருகின்றோம். ஆசிரியர்களுக்கோ பையங்களுக்கோ அவர்களுக்கு ஒரு சமயம் கொடுக்காமல் மிகவும் பின்தங்கிய முதல் கல்லூரிக்கு வரக்கூடிய பிள்ளைகளை படிக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனமாக இதை நாங்கள் வளர்த்து வருகிறோம் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். தேரானை தெளிந்தோனாக்கும், தெளிந்தோனை சிறந்தோனாக்கும் இக்கல்வி பணி இதனை இவன்கண் விடல் எனும் வள்ளுவர் வாக்கிற்கிணங்க ஒவ்வொரு மாணவரையும் வெற்றியாளனாக்குவதில் பெருமை கொள்கிறது இக்கல்வி நிறுவனம்.